ஃபர்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணுறேன். ஹலோ வணக்கம். வணக்கம். வீட்டை அப்படியே தலைகீழ மாத்திருப்பான். ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு என்னோட நைட் ரொட்டீன், அதாவது டின்னர் டைம்ல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நான் என்னெல்லாம் செய்யறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல யூடியூப்லலாம் கூட ஒரு சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது. அந்த ரெசிபி வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த ரெசிபி தான் இன்னைக்கு வந்து நான் டின்னருக்கு ட்ரை பண்ண போறேன். அது வேற எப்படி வரும்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்றேன். ஸோ அது இப்போ நல்லா வரல, சொதப்பிருச்சு அப்படின்னா இன்னைக்கு டின்னருக்கு வேற எதுவும் ஆப்ஷனும் இல்லை. ஸோ என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஐ ஹோப் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி வந்து போன்லெஸ் சிக்கனில் தான் செய்யணும். ஸோ சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது என்னன்னு தெரியல, எனக்கு இது குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும், சாப்பிட்ற வரைக்குமே வந்து எனக்கு இதில் ஒரு கான்ஃபிடென்ட்டே வரல. இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் குக் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வந்து ஸ்டீம் பண்ணணும். அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த இட்லி பிளேட்டில் வந்து அந்த கறியை வந்து வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து கண்டினியூ தான் பண்ணேன். ஸோ 2 இதில் வந்து இந்த மாதிரி சிக்கன் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் 2 ட்ரை ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஸ்லைட்டாக காரம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது 2 ரெட் சில்லி போட்டதுக்கு. அண்ட் இன்னுமே நம்ம வந்து பெப்பர், இன்னும் ஸ்பைசஸ்லாம் வேறு ஆட் பண்ணணும். ஸோ காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் இந்த 2 இதில் வந்து 2 முட்டை வந்து வச்சிடணும். இதுவுமே எனக்கு வியர்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு பண்ணும்போதே வந்து எனக்கு மனசே வரல என்னோட இட்லி பிளேட்டில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. என்னமோ நம்ம சின்ன வயசுலலாம் விளையாடுவோம்ல, ஏதாச்சும் கையில் கிடச்சது இலை, கல் அதெல்லாம் கொண்டு வந்து சமைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக குக் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் வரல. ஏன்னா இட்லி பிளேட்ல வந்து இட்லி தான் இருக்கணும் அப்படின்னே நம்ம வந்து பழகிட்டோம். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரி வியர்ட் ஃபீலிங்லேயே தான் இருந்தது. இது வந்து லிட் போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணணும். நம்ம வந்து அந்த சிக்கன், அந்த எக் எல்லாமே வந்து குக் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக வந்து குக் ஆகிருக்கும். அந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். இந்த சாஸுக்கு வந்து ஒரு 6 to 7 கேஷ்யூநட் வந்து பாலில் சோக் பண்ணி வச்சிட்டேன். இந்த சிக்கன்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சோக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம இந்த ஸ்டீம் பண்ண சில்லிஸ், அப்புறமா இந்த எக்கு, இந்த 2 எக்குமே வந்து ஆட் பண்ணிடணும். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒன்றா பிளெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து சாஸுக்காக. இந்த சாஸ் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதில் சொல்லப்போனால். ஸோ இதுதான் வந்து பேஸாகவே இருக்கும். இந்த சாஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக வேணும், இல்லை கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா இந்த பாலோட அளவு வந்து நீங்கள் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேலை வந்து இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து நம்ம ஷ்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி 2 ஃபோர்க் வச்சுட்டு நீங்கள் வந்து ஷ்ரெட் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. பட் ரொம்ப நேரமாக உட்காந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஷ்ரெட் ஆகவே இல்லை. இது வந்து வீட்டில் யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருக்காங்கன்னா அவங்கள செய்ய சொல்லுங்கள். இது எல்லாமே நம்மளே பண்ணால் டோட்டலாக டயர்ட் ஆகிடுவோம். வெஜிடபிள்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் கேபேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால கேபேஜ் மட்டும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து கேப்சிகம் இருக்குது அப்படின்னா கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ரெசிபியில் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து மாற்றினாங்க. ஸோ என்கிட்ட வந்து அப்போது வந்து கேபேஜ் தான் இருந்துச்சு. அதனால கேபேஜ் மட்டும் ஃபைனாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறேன்.
என்னோட சாஸ் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நான் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஹலோ வணக்கம். இப்போலாம் பப்பு வந்து எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரான், இல்லை ரூம்குள்ள அப்பதான் என்டர் ஆகுறான் அப்படின்னா பார்த்த உடனே ஹலோ வணக்கம் அப்படின்றது, எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்குறான். இதெல்லாம் வந்து இப்போதான் புதுசா பண்றான். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு ரெசிபி. இந்த ரெசிபியில் வந்து லெமன் ஜூஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன், வெஜிடபிள்ஸ், அப்புறமா நம்ம செஞ்ச சாஸ், அப்புறமா கொஞ்சம் பெப்பர், சால்ட், லெமன் ஜூஸ், உங்களுக்கு வேணும்னா ஆரிகானோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலை அப்படின்னா டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டேஸ்ட்டே கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ண பேனில் வந்து போட போகிறோம். ஆயில் இல்லை பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் எதுக்காக லெமன் ஜூஸ் வந்து நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அது இல்லாமல் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ அவ்வளோவா நல்லா இல்லை, லிட்ரலி ஒன்றுமே ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் நல்லா இருந்தது. இந்த சாண்ட்விச் வந்து பப்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேணும் வேணும்னு கேட்டு அடம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். லைட்டாக காரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் அவனுக்கு வந்து டேஸ்ட் பிடிச்சிருச்சு போல. ரொம்ப வேணும் வேணும்னு அடம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கு வந்து இப்போ வெளியில போயிட்டு வந்தப்போ சிக்கன் மோமோஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு மோமோஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சாண்ட்விச் தான் ரெடி பண்றேன் அப்படின்னு தெரியாம மோமோஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் இதுல சாண்ட்விச்ல ஒன்று தான் சாப்பிட்டேன். இது ஒன்று சாப்பிட்டுட்டு மோமோஸ் கூட வந்து என்னோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யூசுவலாக டின்னர் வந்து 7:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பட் இன்னைக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது, புது ரெசிபி ட்ரை பண்ணுறது, அப்புறம் படம் பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 9:00 மேலே ஆயிடுச்சு டின்னர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே. என்னோட மார்னிங் ரொட்டீன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட மார்னிங் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக, காமாக, ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மார்னிங் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து என்னோட இந்த நைட் ரொட்டீன் தான். என்னோட மார்னிங் எந்த அளவுக்கு ஸ்லோவாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் என்னோட இந்த நைட் ரொட்டீன் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து மார்னிங் வீடு நீட்டாக இருக்கணும், எல்லாம் திங்ஸ்லாம் வந்து அதோட பிளேஸில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து தானாக ஒன்றும் மேஜிக் மாதிரி ஓவர் நைட்டில் நடக்காது. நம்ம நைட்டு வீடு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போனால் தான் மார்னிங் எழுந்திரிச்சு வரும்போது வீடு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட நைட் ரொட்டீன். குழந்தைங்க இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். என் பையன்லாம் வீட்டை வந்து ஒரு என்டையர் டேயில் வீட்டை அப்படியே தலைகீழாக மாற்றிருப்பான். ஒரு பொருள் கூட அதோட இடத்துல இருக்காது. ஜஸ்ட் இந்த ஃபர்னிச்சர்ஸ் தவிர வேறு எல்லாமே வந்து நகர்த்தி வச்சுருப்பான். அந்த ஃபர்னிச்சரும் இப்போ அந்த சோஃபாவில் வந்து குஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குஷன் எல்லாம் கீழே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபர்னிச்சரும் என்னென்ன நகர்த்த முடியுமோ அதை எல்லாமே மூவ் பண்ணி வச்சுருவான். அது எல்லாத்தையும் திரும்ப அதோட பிளேஸில் வச்சுட்டு என்னோட கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தூக்கமே வரும். இது எல்லாமே செஞ்சால் தான் நெக்ஸ்ட் டே வந்து என்னால் ஃபங்க்ஷனே பண்ண முடியும். இல்லைனா என்னால் மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோன்னே கிச்சனுக்குள்ளே போனால் யோசிச்சு பாருங்களேன், வீடு ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குது, வீடு கீழே எல்லாம் டாய்ஸாக இருக்குது, கிச்சன் சிங்கில் எல்லாம் பாத்திரம் இருக்குது அப்படின்னா மார்னிங் எப்படி இருக்கும்? அண்ட் அன்றைக்கி மார்னிங் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி என்டையர் டேவே வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட இந்த நைட் ரொட்டீனை வந்து நான் டெய்லியுமே வந்து கீப் அப் பண்ணுவேன். அது எனக்கு ஃபீவர் இருந்தாலும் சரி, எனக்கு டயர்டாக இருந்தாலும் சரி, அட் மிட் நைட்டில் எழுந்திரிச்சு வந்தெல்லாம் நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு வந்து என்னோட மார்னிங் ரொட்டீனை விட எனக்கு இந்த நைட் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்கள் வந்து நைட் வீடு எப்படி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னா,
இப்போ நான் வந்து லிவிங் ரூம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா தீனா வந்து கிச்சன் க்ளீன் பண்ணணும், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, வெசல் வாஷிங் இதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து தீனா தான் வெசல் வாஷிங். நான் வந்து பக்கத்தில் சும்மா நின்றுட்டு ஏதாச்சும் கதை பேசிட்டு அப்படியே என்னோட டின்னர் வந்து அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை டின்னர் வந்து கிச்சனில் தான் சாப்பிடுவேன். இது வந்து டேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒருத்தர் வந்து ஒரு நாள் இது கிளீன் பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து இன்னொன்னு கிளீன் பண்ணணும். ஸோ இந்த மாரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு லிவிங் ரூம், அப்புறமா பெட்ரூம் வந்து கிளீன் பண்ணணும். ஸோ தீனா வந்து கிச்சன்ல வெசல் வாஷிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே, சைட் பை சைட் நான் வந்து லிவிங் ரூம் எல்லாம் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுருவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வீட்ல ஒரு திங்ஸ் கூட இருந்த இடத்துல இருக்காது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துல வந்து திரும்ப கொண்டு போய் வைக்கணும். ஸோ அத தான் இப்ப வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா திங்ஸுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஷஃபில் ஆகியிருக்கும். எப்படி இருக்கும்னா, கிச்சன் திங்ஸ்லாம் வந்து ஹால்ல இருக்கும். ஹால்ல இருக்க வேண்டிய திங்ஸ்லாம் வந்து ரூம்ல, பெட்ல இருக்கும். இல்ல பெட்ரூம்ல இருக்கிற திங்ஸ்லாம் வந்து கிச்சன்ல இருக்கும். இந்த மாரி என்டையர் வீடே வந்து எல்லாமே ஷஃபில் பண்ணி வச்சிருப்பான். மார்னிங்ல இருந்து இதே வேலையா பண்ணிட்டு இருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வைக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேல. இந்த திங்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன், அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து வீடு கிளீன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயமா வந்து நான் இத தான் பண்ணுவேன். பப்பு டாய்ஸ் எல்லாம் எங்க தான் இருக்கும் அப்படின்னு தெரியாது. பட் நான் கிளீன் பண்ண எங்கேயாச்சும் ஒண்ணு வந்து வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் ரூம்ல வைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா ஃபைனலி லிவிங் ரூம் வந்து கிளீன் ஆயிடும். நெக்ஸ்ட் வேலை வந்து பப்புக்கு வந்து குளிக்க வைக்கிறது. ஸோ எவ்ரிடே நைட் வந்து நாங்க வீட்ல எல்லாருமே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்க போவோம். ஸோ இது வந்து ஒரு ஹேபிட் மாரி ஆயிடுச்சு. தூங்கிருவோம். பப்புக்கு வந்து நைட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, டைப்பர்லாம் போட்டு விட்டுட்டு, அவன வந்து தூங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துருவேன். ஸோ நைட்டு குளிச்சுட்டு வந்தா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இல்லன்னா இந்த டைமுக்குலாம் நான் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பேன். ரொம்ப டயர்டா இருப்பேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பால் குடிக்கிறது. ஸோ பப்பு அப்புறமா நானு 2 பேருமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1 கப் வந்து வார்ம் மில்க் வந்து குடிச்சிட்டு அப்புறம் தான் தூங்குவோம். பப்பு வந்து இன்னைக்கு அவங்க அப்பாவே வந்து தூங்க வச்சுருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாரி வேலை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி தான் செய்வோம். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோட ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எடிட் பண்றது, இல்ல நெக்ஸ்ட் டே கான்டென்ட்க்கு வந்து ஏதாச்சும் பிளான் பண்றது, இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து பண்ணிட்டுருப்பேன். இன்னும் 1 ஹார், 2 ஹார்ஸ் கிட்ட ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போவேன். ஸோ இதுதான் என்னோட நைட் ரொட்டீன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.